நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. பரலோக நாட்டிலே பரிசுத்த இயேசுவை பார்த்து மகிழ்ந்திடுவேனே, அல்லேலூயா பாடி மகிழ்ந்திடுவேனே, பார்த்து மகிழ்ந்திடுவேனே, அல்லேலூயா பாடி மகிழ்ந்திடுவேனே. தேங்க்யூ மை லார்ட். பரலோக தந்தையே நன்றி சொல்கிறேன். இந்த நல்ல நேரத்துக்காக நன்றி இயேசப்பா. நம்முடைய வார்த்தையை கொடுக்க பேச உதவி செய்ததுக்காக நன்றி. கரம் கூட இருக்கட்டும், அதிசயம் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அன்பான ஜோசப் டிவி நேயர்களுக்கு இயேசுவின் நாமத்திலே நன்றி சொல்கிறேன். இந்த டிவி மூலமாக இயேசப்பா நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். உங்களுக்கு பெரிய அதிசயங்களை கர்த்தர் செய்வார். ஜெபத்தோடு கேட்டால் நிச்சயமாக அதிசயங்கள் நடக்கும். ஏன்னா அவர் அதிசயமானவர், பயங்கரமான பராக்கிரமசாலி. அதனால் கண்டிப்பாக அதிசயங்கள் நடக்கும். ஜெபத்தோடு செய்தியை கேளுங்க. கர்த்தர் நல்லவர். ஒரு வசனம், யோனா தீர்க்க தரிசன புஸ்தகம் 2 அதிகாரம் 10ஆம் வசனம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை கரையிலே கக்கிவிட்டது. இந்த வசனத்தில் பார்க்கும்போது மீன் ஊழியம் செய்திருக்கிறது. எவ்வளோ பெரிய ஊழியம் மீன் செய்திருக்கிறது பாருங்கள். மனுஷன் ஊழியம் செய்ய மறந்து போனால் மீனை கொண்டு கூட கர்த்தர் ஊழியத்தை செய்ய வைப்பார். பெரிய ஊழியத்தை அந்த மீன் செய்திருக்கிறது பாருங்கள். இந்த யோனா எங்கள் தீர்க்கதரிசி, அப்போது ஆண்டவர் சொன்னார் யோனாட்ட, நீ நினிவேக்கு போய் அதுக்கு விரோதமாய் பிரசங்கம் பண்ணு. ஏன்னா நினிவே மக்கள் நிறைய பாவம் செஞ்சுட்டாங்க, அந்த பாவம் தேவ சமூகத்தில் வந்து எட்டு இருக்கிறது அப்படி சொல்லி யோனாட்ட பேசினார். அந்த 1 அதிகாரம் 2 வருஷம் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி, அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். யோனா ஆண்டோடைய வார்த்தைக்கு விலகுனான். அவன் போகாதபடி தேவ சமூகத்தை விட்டு விலகி நினிவேக்கு போகாதபடி தர்சஸுக்கு போகிற கப்பலில் கூலி கொடுத்து கப்பலில் ஏறி, கப்பலில் ஏற மட்டும் இல்லை, கப்பலை அடித்தட்டில் போய் படுத்து நல்லா அயர்ந்து தூங்கினான் பாருங்கள். ஆண்டோடைய வார்த்தையே கேட்காதபடி தேவ சமூகத்தை விட்டு விலகி அந்த யோனா போகிறான். ஆனால் ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறான்னு சொல்லி அவனுக்கு தெரியாது. ஆண்டவர் பார்த்துட்டே இருந்தார். கப்பலில் போய் தர்சஸுக்கு போகிற கப்பலில் அவன் அடித்தட்டில் படுத்திருக்கிறான். அந்த கப்பலில் ஏறி பாருங்கள், ஆண்டவர் ஒரு பெரிய காற்றை அந்த கடலில் விட்டார் பாருங்க. கடல் கொந்தளிக்க ஆரம்பித்தது. பயங்கரமான கொந்தளிப்பு. கப்பல் கவிழ்ந்து போயிரும் போல அப்படி பயங்கரமான காற்று அடிக்கிறது. அந்த கப்பலில் இருந்து எல்லோரும் தந்தன் தேவனை நோக்கி கூப்பிட ஆரம்பிக்காங்க, கப்பல் கவிழ்ந்து வரும் போல் அப்படி சொல்லி. ஆனால் இந்த யோனா அடித்தட்டில் படுத்து நிம்மதியாக அயர்ந்த நித்திரை பண்ணி கொண்டு இருக்கிறான் பாருங்கள். ஆண்டோடைய சமூகத்தை விட்டு ஓடுறவங்களுக்கு நல்லா தூங்குவாங்க. தூக்கம் ஒரு சரியான பேய். சிலர் சர்ச்சிலே உட்காந்து தூங்குவாங்க. இந்த யோனா ஆண்டோடைய சமூகத்தை விட்டு ஓடுறதுனால அவனுக்கு பெரிய தூக்கம் வந்துச்சு. கப்பலில் எவ்வளோ பெரிய காரியங்கள் நடக்குன்னு கூட தெரியல, அந்த மாதிரி தூங்கி கொண்டு இருக்கிறான். கெத்செமனே தோட்டத்திலே இயேசு ஜெபித்து கொண்டிருந்தார். சீசர்களை பார்த்து இங்கே உட்காந்து ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் இரத்த வேர்வை நிலத்தில் விழும்படியே ஜெபித்து கொண்டு இருக்கிறார். ஆனால் இங்கே வந்து பார்க்கும்போது சீசர்லாம் தூங்கிட்டே இருக்காங்க பாருங்கள். இந்த தூக்க பிசாசு ஆண்டோடைய சமூகத்தை விட்டு விலகி போகிறவங்களுக்கு கண்டிப்பாக தூக்கம். ஒரு சிம்சோன் தெளிலா மடியில் படுத்து நல்லா தூங்கினான் பாருங்கள்.
பாவம் செய்கிறவங்களுக்கு தூக்கம் சரியாக வரும். ஐத்துகு என்பவர் பவுல் பிரசங்கம் பண்ணிகிட்டே இருக்கிறார். ரொம்ப நேரம் பிரசங்கம் பண்ணிட்டார். ஜன்னல்லேருந்து தூங்கியிருக்கான். தூங்கி கீழே விழுந்து செத்து போனான் பாருங்க. ஆனால் பவுல்கிட்ட இருந்த அந்த வல்லமை, உயிர் தந்த வல்லமை ஜெபம் பண்ணி உயிரோடு எழுப்பி விட்டார் பாருங்கள். ஸ்தோத்திரம். இந்த தூக்கம் பயங்கரமான ஒரு பிசாசு. ஆண்டோடைய சமூகத்தை அவன் விலகி போனதுனால தூங்கி கொண்டு இருக்கிறான். கப்பலில் எல்லாரும் கதறாங்க, கப்பல் கவிழ்ந்துரும் போலன்னு சொல்லி எல்லாரும் பயப்படுறாங்க. ஜினி என்ன செய்வதுன்னு தெரியாதபடி அந்த கப்பலின் அடித்தட்டில் இருக்கிற எல்லா பொருள்களையும் கடலில் தூக்கி போட்டுன்னு சொல்லி தூக்கி போடுறாங்க. எல்லா பொருளையும் கடலில் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. சரக்குகள்லாம் கடலில் போட்டாச்சு. அப்போ கீழே போய் பார்த்தா இந்த யோனா இருந்து நித்திரை பண்ணி கொண்டு இருக்கிறான். அப்போ தான் யோனாட்ட கேட்குறாங்க, ஏன் நீ தூங்கி கொண்டு இருக்கிறா? நாங்கள் எல்லாரும் எங்கள் ஆண்டவரை நோக்கி நாங்கள் கூப்பிடுறோமே, நீனும் ஆண்டவர் நோக்கி கூப்பிடு அப்படி சொல்கிறாங்க. அப்போ ஆண்டவர் அவன் என்ன அவர்கள் யார் நிமித்தம் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று நாம் அறியும்படிக்கு சீட்டு போடுவோம் வாருங்கள் என்று ஒருவரோடு சொல்லி கொண்டு எல்லாரும் சேர்ந்து பேரெல்லாம் கேட்டு சீட்டு போட்டாங்க. யோனா பேரையும் கேட்டு யோனாவுக்கு பேர் எழுதி போட்டுன்னு எல்லோரும் சீட்டு போட்டு எடுக்கும்போது யோனா பேரில் சீட்டு விழுந்துட்டு. காரணம் என்ன? அவனால தான் அங்கே பிரச்சனை. நேரே போகிறாங்க எல்லாரும் அவனை நோக்கி, யார் நிமித்தம் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று நீ எங்களுக்கு சொல்ல வேண்டும். உன் தொழில் என்ன? நீ எங்கேருந்து வருகிறாய்? உன் தேசம் என்ன? நீ எந்த ஜாதியான் என்று கேட்டார்கள். யோனாவுக்கு கப்பலில் ஒரு பெரிய கேள்வி. நீதிமன்றத்தில் போனால் தான் இப்படிலாம் கேட்பாங்க. பாங்க இவன் பெரிய தப்பு பண்ணியிருக்கான், இவன் மேலே தான் சீட்டு விழுந்திருக்குன்னு சொல்லி அவங்கெல்லாம் கேள்வி கேட்குறாங்க. உனக்கு எந்த ஊர்? நீ என்ன வேலை செய்கிறா? நீ எந்த ஜாதி உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அவன் எல்லாம் சொல்லியிருக்கிறான், நான் எபிரேயர் அப்படின்னு சொல்கிறேன். பாருங்க, அது மட்டும் இல்லை, அவன் என்ன சொன்னானே, சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன் என்று சொல்லியிருக்கிறான். சமுத்திரத்தை உண்டாக்குனது அவர் தான், பூமியை உண்டாக்குனது அவர் தான். அந்த பரலோகத்தின் தேவன் நான் பயபக்தியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். பாருங்கள், எப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி, எப்படிப்பட்ட ஒரு ஊழியக்காரர். சமுத்திரத்தையும் கடல்களையும் பூமியையும் உண்டாக்குன தெய்வம் தான் அவர் இயேசு. பாருங்கள், அந்த கடலுக்கு உண்டாக்குன தெய்வத்தை நான் பயபக்தி உள்ளவன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் பிறகு சொல்கிறான், நான் அவர் சமூகத்தை விட்டு நான் விலகி என்ன செய்கிறேன், ஓடி போகிறவன். ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு நான் ஓடி போகிறேன், விலகி ஓடி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டான். உண்மையை சொல்லிட்டான். பாருங்கள், உண்மையை சொல்லிட்டான். இன்றைக்கி நிறைய பேர் ஆண்டவர் சமூகத்தை விட்டு விலகி ஓடுறாங்க. ஊழியம் செய்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் சொன்ன ஊழியத்தை செய்கிறது கிடையாது. ஆண்டவர் எங்கே போக சொன்னாரோ அந்த இடத்துக்கு போகிறதே கிடையாது. தான் நினச்ச இடத்துக்கு போய் ஊழியம் செய்கிறது. அதுதான் தேவ சமூகத்தை விட்டு விலகி போகிறது. அந்த தேவ சமூகத்தை விட்டு விலகி போன யோனாவால் எவ்வளோ பெரிய காரியம் நடந்துச்சு பாருங்கள். கப்பலில் இருந்த அத்தனை பேருக்கும் பிரச்சனை. கப்பலில் இருந்த பொருள்கள் எல்லாத்தையும் சரக்குகளையும் எடுத்து போட்டுட்டாங்க. எவ்வளோ உணவு பிரச்சனை உணவுகள் கொண்டு வந்திருப்பாங்க, என்னென்னா கொண்டு வந்தாங்க, எல்லாம் வேஸ்டாகி போயிட்டு இந்த ஒரு யோனாவால் மற்றவங்க எல்லாத்துக்கும் பெரிய ஆபத்து. பாருங்க, ஆண்டவருடைய பிள்ளைகளே, தேவ சமூகத்தை விட்டு விலகி போகாதபடி ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும், மற்றவர்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும்.
அந்த ஒரு யோனாவால் எத்தனை பேருக்கு கடலில் இருக்கிற அத்தனை பேருக்கு பிரச்சனை பாருங்கள், அத்தனை பேருக்கு ஆபத்து பாருங்கள், அத்தனை பேரோட பொருள்களும் நாசமாகிட்டு பாருங்கள். இன்றைக்கி நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்காதபடி தேவ சமூகத்தை விட்டு ஓடி போகிறதுனால எத்தனை குடும்பங்கள், எத்தனை பிள்ளைகளுக்கு பெரிய வேதனை வந்திருக்கிறது நினச்சி பாருங்கள். அன்பு பிள்ளைகளே, இந்த யோனா அப்படி ஓடி போனதுனால எல்லாத்துக்கும் பிரச்சனை. ஆண்டவர் அதனால சும்மா விட மாட்டார். நான் வானத்துக்கு ஏறினாலும் அங்கே இருக்கிறேன், பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அங்கே இருக்கிறேன், விடிய காலத்தில் சமுத்திரத்தில் அல்லேலூயா போய் தங்கினாலும் அங்கே உம்முடைய கரை என்னை நடத்தும். எங்கே போனாலும் ஆண்டவர் கூட இருக்கிறார், பார்த்துக்கிட்டே இருக்கிறான்னு நிறைய பேருக்கு தெரியவே மாட்டுக்கு, புரியவே மாட்டுக்கு. ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செய்துகிட்டே இருக்கிறாங்க. ஆண்டவர் தெரியாதுன்னு நினைக்கிறாங்க, மனுஷனுக்கு தெரியாதபடி பாவத்தை செய்கிறாங்க. ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறான்னு சொல்லி தெரியவே மாட்டுக்கு ஊழியக்காரங்களுக்கு. பாருங்கள், ஆண்டவர் சித்தப்படி தான் செய்யணும், ஆண்டவர் சொன்ன இடத்துக்கு போகணும். ஆண்டவர் சொல்லாமல் வேறு கப்பலில் ஏறனால கப்பலுக்கு பிரச்சனை. பாருங்க, ஆபிரகாம் பார்த்தா ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து ஒரு தகப்பனையும் ஒரு சொந்த வீட்டையும் விட்டு சொந்த ஜனங்களை விட்டு நான் காண்பிக்க தேசத்துக்கு போன்னு சொன்னார். அப்படியே கீழ்ப்படிந்து போனான் ஆபிரகாம். அதனால தான் கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணினார். எவ்வளோ பெரிய கீழ்ப்படுதனால எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் கிடச்சிருக்கு. கீழ்ப்படியாத ஒரு யோனாவனால் எத்தனை பேருக்கு நஷ்டம் கப்பலில். பாருங்கள், இன்றைக்கி நிறைய பேர் ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடி ஆண்டோடைய சமூகத்தை விட்டு விலகி போகிறதுனால எத்தனை குடும்பங்களும் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஒரு வேளை தகுப்பேன் அநியாயம் செய்தானா பிள்ளைகளாம் கஷ்டப்படுகிறாங்க. அங்கே வீட்டு பொருளெல்லாம் போயிடுது, பணங்கள்லாம் நாசமாகுது. காரணம் என்ன? ஒரு யோனா தான். அதனால் இப்போ நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறாங்க. உனக்கு நாங்கள் என்ன செய்யணும்? இந்த கப்பல் எங்களுக்கு சமுத்திரம் நிற்கவே செய்யலை, அலைகள் கொந்தளித்து கொண்டு இருக்கிறது, அப்போ நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கும்போது அவன் சொன்னான், என்னையை தூக்கி கடலில் போட்டிருங்கன்னு சொன்னான். எவ்வளோ பெரிய காரியம் பாருங்கள், தூக்கி கடலில் போட்டுருங்க, அப்பொழுது உங்களுக்கு சமுத்திரம் அமர்ந்துடும் அப்படின்னு சொல்லிட்டான். உடனே எல்லாத்துக்கும் கொஞ்சம் பயம் வந்துட்டு, இவன் ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறவன் பயபக்தி உள்ளவங்க, ஆனால் கடலில் இவனை எப்படி போட, கர்த்தருடைய பிள்ளைலாம் எப்படி இவனை தூக்கி போட சொல்லி எல்லோரும் பயந்து அந்த கப்பலில் இருந்து எல்லோரும் பலி செலுத்த ஆரம்பித்தாங்க, ஆண்டவரை துதிக்க ஆரம்பித்தாங்க, பொருத்தனை பண்ணினாங்க. பொருத்தனை பண்ணி எல்லாம் ஜெபிக்கிறாங்க. ஒருவேளை ஆண்டவரே நாங்கள் அவனை தூக்கி போட்டுட்டா அந்த பாவம் எங்களுக்கு பிடிக்கக்கூடாது, அவன் இப்படி கடலில் தூக்கி போட சொல்கிறானே அப்படின்னு சொல்லி யோனா எதுக்காக கடலில் தூக்கி போட சொன்னான்னா செத்துறணும்னு நினச்சான். ஆண்டோடைய ஊழியத்தை செய்யாமல் செத்துறணும் அப்படின்னு நினச்சான். ஆனால் ஆண்டவர் விடவே செய்யலை. ஆண்டவர் பயங்கரமான தேவன், அவர் சொன்னதை செய்யவளவும் கைவிட மாட்டேன்னார். ஆனால் யோனா கொண்டு என்ன செய்யணும் ஆண்டவர் சித்த வச்சுருந்தாரோ அதை செய்து முடித்தார். பாருங்கள், சரின்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து அந்த யோனாவை கடலில் தூக்கி போட்டுட்டாங்க. எவ்வளோ பெரிய காரியம் பாருங்கள். கடலில் செத்துடலான்னு நினச்சான். ஆண்டவர் அங்கே ஒரு பெரிய மீனை ஆயத்தம் பண்ணி வச்சுருந்தார். இந்த மீனை ஆயத்தம் பண்ணி யோனாவை விழுங்கும்படியாக ஒரு மீன் ஆயத்தம் பண்ணப்பட்டு வச்சுருந்தார். அந்த கடல்லையும் ஆண்டவருக்கு ஆள் இருக்குன்னு சொல்லி யோனாவுக்கு தெரியாது. ஆண்டவருடைய ஊழியத்தை விரோதமான பிரசங்கம் பண்ணக்கூடாதுன்னு நினச்சான். இன்றைக்கி நிறைய பேருக்கு நீங்கள் பாவம் செஞ்சுருக்கீங்க, இதை செய்யாதுங்கன்னு சொன்னால் நம்ம மேலே கோபம் வரும், ஊழியக்காரங்க மேலே. அவ்வளோ பாவம் செஞ்சாலும் மகளே உன்னை ஆசீர்வதிப்பார், உன் கண்ணீரை துடைப்பார், உன் வேதனை மாற்றுவார், பயப்படாத அப்படின்னு நம்ம சொன்னோன்னா ரொம்ப சிரிப்பாக இருப்பாங்க. அதில் இந்த பாவம் நீங்கள் செய்யக்கூடாதுன்னு நம்ம கண்டித்து சொன்னால் உடனே கோபம் வரும், ஊழியக்காரங்க மேலே கோபம் வரும். இந்த யோனா அப்படி தான் நினச்சான். ஆண்டவர் சொன்னார்,
கண்டிப்பாக யோனாவை கொண்டு என்ன செய்யணும் சித்தம் வச்சுருக்காரோ அதை செய்து முடிக்கணும்னு சொல்லி ஒரு பெரிய மீனை விழுங்கும்படியாக ஆயத்தம் பண்ணி வச்சுருந்தார். அந்த கடலில் கரெக்டாக யோனாவை தூக்கி உள்ளே போடையும் அந்த மீன் கரெக்டாக விழுங்கிட்டு பாருங்க. அது மட்டும் இல்லை, அந்த மீன் வயிற்றுக்களை 3 நாள் இருந்தான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். 17ஆம் வசனம் சொல்லுகிறது, யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். அந்த மீன் வயிற்றில் யோனா ராப்பகல் 3 நாள் இருந்தான். 3 நாள் மீன் வயிற்றில் இருந்திருக்கிற யோனா பாருங்க. 3 நாள் யோனா மீன் வயிற்றில் இருந்தான். மீன் கண்டிப்பாக அது சாப்பிட்ருந்தா யோனாவை கொன்று விடும். இந்த மீன் 3 நாள் பாஸ்டிங் போட்டிருக்கு. மீன் செய்த ஊழியத்தை பார்த்தீங்களா? நம்ம கூட சாப்பிட்றதுக்கு 3 நாள் பாஸ்டிங் போட்டு கஷ்டப்படுவோம். ஆனால் அந்த மீன் 3 நாள் பாஸ்டிங் போட்டிருக்கு. யோனாவை விழுங்காதபடி, யோனாவை சாப்பிடாதபடி பத்திரமா பாதுகாத்துருக்கு. ஏன்னா 3 நாள் யோனா மீன் வயிற்றுலேருந்து ஜெபிக்க ஆரம்பிக்கான். பாருங்கள் எப்படி ஆண்டவர் பெரியவர், சர்வ வல்லவர். அன்பு பிள்ளைகளே, இந்த யோனா 3 நாள் மீன் வயிற்றுலேருந்து, மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, எப்படி விண்ணப்பம் பண்ணுறான்? மீனின் வயிற்றுக்குள்ள போனவர் தான் அவனுக்கு ஜெபமே வருது. நிறைய பேருக்கு ஜெபம் வராது. ஆண்டவர் அடி கொடுக்கும்போது ஜெபம் வரும். பாருங்க, மீன் வயிற்றிலிருந்து ஜெபிக்கிறான். நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார், உத்தரவு கொடுத்துட்டார். அப்படி நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டுருக்கார். நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது ஆண்டவர் நமக்கு விசாலம் கொடுக்கிற தேவன். ஆண்டவர் நம்மளுக்கு பிரச்சனை, நெருக்கம், பாடுகள், உபத்திரங்கள் வரும்போது அவரை நோக்கி கூப்பிடணும். இந்த யோனா அவரை நோக்கி மீன் வயிற்றுலேருந்து ஜெபம் பண்ணுகிறார். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பார்த்தீங்களா? ஆண்டவர் பார்த்தாரு, மீன் வயிற்றுலேருந்து ஜெபிக்கிறான்னு சொன்ன உடனே அந்த மீனுக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்து அதை மீனுக்கு கட்டளையிட்டார். அது யோனாவை கரையிலே கொண்டு கக்கி விட்டது. எப்படி கக்கிருக்கு பார்த்தீங்களா? கட்டளையிட்டு இந்த யோனா கொண்டு கரையில் கொண்டு கக்கு, கடற்கரையில் கொண்டு கக்குன்னு சொன்ன உடனே கடல்ல இருந்து கரைக்கு வந்து அந்த மீன் யோனாவே கக்கி விட்டது. எவ்வளோ பெரிய அதிசயம் பாருங்கள். யோனா மீன் வயிற்றிலேருந்து பொருத்தனை பண்ணி ஜெபித்திருக்கிறான். ஆண்டவர் அந்த பொருத்தனை கேட்டு, ஜபத்தை கேட்டு அந்த மீன் கட்டளையிட்டு யோனாவை கொண்டு கரையிலே கக்கும்படியாக கட்டளையிடுகிறார். அன்பு பிள்ளைகளே, நீங்கள் ஆண்டவர் சித்து விலகி ஓட வேண்டாம். ஒருவேளை அப்படி பேர்ந்தால் கூட உங்கள் வீட்டில் நஷ்டங்கள், மற்றவங்க வீட்டில் நஷ்டங்கள் வந்திருந்தால் இன்றைக்கே மனம் திரும்பி ஆண்டவர் பிள்ளையாக மாறுங்க. ஆண்டவர் அதிசயம் செய்வார். இந்த யோனாவை எப்படி ஒரு மீனை கொண்டு அவங்க உயிரை பாதுகாத்து கரையில் கொண்டு அந்த மீனை கக்கிச்சோ அப்படி ஒரு அதிசயம் செய்வார். இன்னும் யோனா எப்படி ஊழியம் செய்தான், என்ன நடந்ததுன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஆண்டவர் அதிசயம் செய்கிறவர். கண்களை மூடி ஜெபிப்போம். பரலோக தந்தையே நன்றி சொல்கிறேன். கிருபைக்காக இரக்கத்துக்காக தோத்துறோம். அதிசயங்களை செய்கிறவரே நன்றி, அற்புதம் செய்கிறவர் நன்றி ஏசப்பா. வாக்கு மாறாத எங்கள் தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். எப்படி இந்த ஒரு பெரிய மீன் கொண்டு வந்த யோனாவை பாதுகாத்து செத்துறணும்னு நினச்சான், ஆனால் பாதுகாத்து கரையில் கொண்டு கக்க செய்து ராஜா உமக்கு நன்றி. அவன் திரும்பவும் போய் நொனிவையில் பிரசங்கம் பண்ணி மக்கள்லாம் மனம் திரும்பி ஆண்டவர் பிள்ளையாக மாறினாங்கன்னு வேதத்திலே வாசிக்கிறோம். அத்தனை மக்களும் மனம் திரும்பும்படியாகத்தான் அந்த யோனா மீனின் வயிற்றிலிருந்து பாதுகாக்கப்பட்டான்னு நாங்கள் வாசிக்கிறோம். அதுபோல் நம்முடைய ஊழியத்தை செய்கிற பிள்ளைகளானாலும் சரி, தொழில் செய்கிற பிள்ளைகளானாலும் சரி, எந்த காரியமாக இருந்தாலும் படிக்கிற பிள்ளைகளும் ஆண்டவருடைய சித்தமான படிப்பு, ஆண்டவர் சித்தமான இடத்துக்கு தான் போகணும். ஆண்டவர் சொன்னதை தான் செய்யணும். ஆண்டவர் சொன்ன வேலையை தான் செய்யணும். ஆண்டவர் சொன்ன ஊழியத்தை தான் செய்யணும்.
ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதுக்கு கீழ்ப்படிந்து நடக்க கர்த்தர் உதவி செய்யுங்க ஏசப்பா. ஒருவேளை ஆண்டவர் சித்தம் விலகி போனாலும் அந்த மக்களை கர்த்தர் தொட்டு தெய்வ சித்தத்துக்கு அர்ப்பணித்து யோனாவை போல கொண்டு வந்து அந்த ஊழியத்தை செய்ய கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவர் அப்படி செய்கிறதுக்காக நன்றி. ஆண்டவர் அப்படியே அதிசயம் செய்கிறதுக்காக நன்றி சொல்கிற கிருபைக்காக இறக்கத்துக்காக தோத்துரு பெரிய காரியங்களை செய்யுங்க இசப்பா. இது கேட்டிருக்க ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தொடுமுடியாக ஜெபிக்கிறேன். தெய்வ சித்தம் தெய்வ திட்டம் பிள்ளைகள் வாழ்க்கையில் நிறைவேற்றப்பா. தெய்வ சித்தம் இல்லாதபடி இதுவும் செய்யக்கூடாது. ஆண்டவர் அப்படி செய்கிறதுக்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவரை கோடி சோத்திரங்கள். ஆபிரகாம் போல கீழ்ப்படிந்து போனதுனால கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். வெள்ளி பொண்ணை கூட சீமானாக இருந்தான் வேதத்திலே வாசிக்கிறோம். பாருங்கள், அதே போல் அல்லேலூயா ஒவ்வொருவரையும் தொடுமுடியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவர் சொன்னக்கு கீழ்ப்படிந்து நடக்க கர்த்தர் உதவி செய்யுங்க ஏசப்பா. அப்படியே பட்ட கிருபைகளை கொடுக்கறதுக்காக நன்றி. அதிசயம் செய்கிறதுக்காக நன்றி சொல்கிற ஏசப்பா நம்முடைய கரத்திலே தாழ்த்துறேன். தெய்வ சித்தம் தெய்வ திட்டம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறட்டும். ஆண்டவர் சித்தமில்லாத இடத்துக்கு போகக்கூடாதுப்பா. ஆண்டவர் சித்தமாக நான் ஊழியத்தை செய்யணும். ஆண்டவர் எங்கே இருக்க சொல்கிறாரோ அங்கே தான் போய் இருக்கணும். ஆண்டவர் சொல்லாத இடத்துக்கு போகவே கூடாது. ஆண்டவர் அப்படி செய்கிறதுக்காக நன்றி. அதிசயம் செய்கிறதுக்காக நன்றி ஏசப்பா. கரங்களை தாழ்த்துறேன். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி. நீங்கள் அப்படி ஜெபத்தை கேட்டு அர்ப்பணிச்சதுக்காக நன்றி அப்பா. தெய்வ சித்தம் தெய்வத்திட்ட நிறைவேற்று. எப்படி யோனாவை மீனை கொண்டு பாதுகாத்து கரையில் கொண்டு கக்கு சொல்லி திரும்பவும் அந்த ஊழியத்தை செய்து மக்கள்லாம் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டாங்க. எவ்வளோ பெரிய அதிசயம் நடந்திருக்கு பாருங்கள். இந்த மீன் எவ்வளோ பெரிய ஊழியம் செய்திருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, அப்படியே கத்தோடைய பிள்ளைகளும் ஒரு 5 அறிவு உள்ள அந்த மீன் கடலில் கிடந்து பேச தெரியாத மீன் கூட அவ்வளோ பெரிய ஊழியத்தை செய்திருக்கிறது. அன்பரே, பேச தெரிஞ்ச மனசனை வைத்து இன்னும் நிறைய ஊழியங்கள் செய்ய உதவி செய்யுங்க ஏசப்பா. நீங்கள் அப்படி செய்கிறக்கா தோத்துற கரங்களை தாழ்த்துற ஆசீர்வைங்க. தெய்வக்கரம் வருஷத்துக்கார கூட இருக்கட்டும். அதிசயம் அற்புதம் நடக்கட்டும். தடைகளாக மாற்றுவீராக பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.